Job 31 and verse 1. யோபு 31ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். He says, I have made a covenant with my eye. என்னுடைய கண்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். Have I broken it? என் கண்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்திருக்கிறேன். What is the covenant he has made? அவன் என்ன உடன்படிக்கை பண்ணினான்? He said, this eye shall never look at any other woman except my wife. என்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை இந்த கண்களினால் நான் பார்க்க மாட்டேன். இவன் தன்னுடைய கண்களை ஆராய்ந்து பார்க்க என்னுடைய கண்கள் எப்படி வேலை செய்தது. Many of us forget this. அநேகர் நாமில் மறந்து விடுகிறோம். Marriage is a covenant with God. விவாகம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. The Bible says in Genesis 2:18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது. It is God who made that covenant. இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் தேவன்தான். He said it is not good for a man to be alone. அவர்தான் சொன்னார் மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல. I will create a help meet for him. நான் அவனுக்கு ஒரு உதவியாக ஒருவரை நான் ஏற்படுத்தினேன். So God wants to give you a help meet. ஆகையால தேவன் அவருக்கு உதவி செய்ய ஒரு ஆளை கொடுக்க விரும்பினார். And the Bible says வேதம் சொல்கிறது. in Malachi 2:14. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் The வசனம். wife that God gives is a wife given to you by God by a covenant. தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தேவனால் கொடுக்கப்பட்டவர். The Bible says வேதம் சொல்கிறது. in 1 Corinthians 7:4. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The husband is having full control over the body of his wife, and the wife has the authority over the body of the husband. புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவியும் மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷனும் அதிகாரிகள். Wherever this is broken, எந்தெந்த இடங்களிலே இந்த ஒரு காரியம் உடைபடுகிறதோ there will be problem. அங்கேதான் பிரச்சனைகள் ஆரம்பம்.